இஸ்ரேலிய கைதியை திருப்பி அனுப்ப ஹமாஸ் வலியுறுத்தும். இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஆயுத படைப்பிரிவு நடவடிக்கை. உக்ரைன் விவகாரத்தில் கையை போட்ட எலான் மஸ்க். உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனை படைத்த சீனா. போப் பிரான்சிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா எழுந்த கேள்வி. மருத்துவ வரலாற்றில் 200வது தடவையாக நிகழ்ந்த அரிய நிகழ்வு. சர்வதேச மீட்புக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஜனவரி 2023 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குறைந்தது 224 பலஸ்தீன் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 2005ஆம் ஆண்டு ஐநா பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மேற்கு கரையில் நடந்த அனைத்து குழந்தை இறப்புகளிலும் பாதி இதுவென்றும் கூறியுள்ளது. இந்த வன்முறை அதிகரிப்பு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது மற்றும் மிக மோசமான பாதிக்கப்பட்ட பகுதிகள் ஒன்றான ஜெனினில் அதிகரித்து வருகின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய IRC மற்றும் கூட்டாளர்கள் பதிலளிப்பதை தடுக்கின்றது என்றும் குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜெனினில் பலஸ்தீன் அமைப்பான டீச்சர் கிரியேட்டிவிட்டி சென்டருடன் இணைந்து வகுப்பறைகளை மாற்றியமைப்பதன் மூலம் அதிர்ச்சியை நிவர்த்தி செய்ய கல்வியாளர்கள் முன்வருவதாகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆதரிக்க IRC செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் வான்வழி தாக்குதல்கள் உட்பட நடந்து வருகின்ற ராணுவ நடவடிக்கைகள் இந்த முக்கிய சேவைகளை பாதுகாப்பாக வழங்குவதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் IRC மற்றும் DCC ஆகியவை ஜெனின் நகரில் கல்வி நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இதனால் 200 குழந்தைகள் அத்தியாவசிய சமூக உணர்ச்சி கற்றலை இழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. IRC மற்றும் DCC ஆகியவை ஜெனினில் மீண்டும் பணியை தொடங்கும் அளவுக்கு பாதுகாப்பானதாக மாறும் வரை இந்த சேவைகள் ரமல்லாவிற்கு மாற்றப்பட்டுள்ளன. அங்கு நிலைமைகள் ஓரளவு நிலையானவை, ஆனால் குழந்தைகள் வழக்கமான இராணுவ மற்றும் குடியேறிகளின் வன்முறைக்கு ஆளாகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அடுத்து பலஸ்தீன் குழுவால் ஒப்படைக்கப்பட்ட உடல் தன்னுடையது அல்ல என்று இஸ்ரேல் கூறியதை அடுத்து இஸ்ரேலிய கைதி ஷிரி பிபாஸை திருப்பி அனுப்ப ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஃபிவாஸ் குடும்பத்தினர் ஷிரியை பற்றி தொடர்ந்தும் கவலைப்படுகின்றார்கள் என்றே சமூக ஊடகத்தளமான ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவளும் திரும்பி வர வேண்டும் என்றும் ஹமாஸ் அவளை விடுவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஹமாஸின் ஆயுத பிரிவான ஹசாம் படைப்பிரிவு பலஸ்தீன் கைதிகளுக்கு ஈடாக நாளை விடுவிக்கப்பட உள்ள இஸ்ரேலிய கைதிகளுடைய பெயர்களை வெளியிட்டிருக்கின்றது. அதில் 4 பேருடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடு என்ற சாதனையை சீனா படைத்துள்ளது. பிரான்ஸ் இன்ஸ்டிடியூட் 6வது முறையாக வெளியிட்டுள்ள உலக மின்சக்தி சுட்டன் அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வருடம் 2வது இடத்திலிருந்த பிரித்தானியாவை பின்தள்ளி இந்த சாதனையை பதிவு செய்துள்ளது. இதில் கருதப்பட்ட 8 அடிப்படை காரணிகளில் 6 மற்றும் அளவிடப்பட்ட 3 பண்புகளில் 2இல் சீனா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மேலும் இந்த தரப்படுத்தல் அமெரிக்கா முதலிடத்தை பிடித்துள்ளது. பிரித்தானியா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள் முறையே 3ஆம் 4ஆம் இடங்களை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க 2012 முதல் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்ற 21 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியை நிறுத்துவதாக ட்ரம்ப் நிர்வாகத்தில் எலான் மஸ்க் தலைமையிலான அரசாங்கத்தின் திறன்துறை அறிவித்திருக்கின்றது. இந்நிலையில் இந்தியாவுடன் நிறைய பணம் இருப்பதாகவும் தங்களின் வரிப்பணத்தை வீணடிக்க வேண்டியதில்லை என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்தியாவிற்கு வழங்கி வந்த இந்த நிதி குறித்து முந்தைய ஜோ பைடன் அரசை ட்ரம்ப் சாடியுள்ளார். மியாமி நகரில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ட்ரம்ப் இந்திய தேர்தல்களுக்காகவும் வங்கதேசத்தில் அரசியல் சூழலை சீரமைப்பதற்காகவும் அமெரிக்க மக்களின் வரிப்பண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. ஆசியா ஏற்கனவே நன்றாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அவர்களுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. இந்தியாவில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க அமெரிக்க அரசு ஏன் 182 கோடி வழங்க வேண்டும்? அங்கு வேறு யாரையோ வெற்றி பெற வைக்க பைடன் அரசு முயற்சி செய்துள்ளது. இது குறித்து இந்திய அரசாங்கத்திடம் பேச வேண்டும் என்றும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். 2022ஆம் ஆண்டு உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் அவரது மனைவியான ஒலேனா ஜெலன்ஸ்காவும் பிரபல பத்திரிகை ஒன்றிற்கு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்திருக்கின்றார்கள். உக்ரைனின் முதல் பெண்மணி ஒலேனா ஜெலன்ஸ்கா என்ற தலைப்புடன் அந்த புகைப்படம் வெளியாகியிருந்தது. போரின் மத்தியிலும் உக்ரைன் மக்கள் உறுதியாக நிற்பதை ஊக்குவிக்கும் வகையில் அந்த போட்டோ ஷூட் நடத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பல்வேறு நாடுகளில் அரசியலிலும் தலையிட்டு வந்த உலக கோடீஸ்வரரான எலான் மஸ்க் தற்போது உக்ரைன் விவகாரத்தில் தலையிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அந்த புகைப்படத்தை தனது சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்துள்ள எலான் மஸ்க் போர் முகத்தில் பதுங்குகுழிக்குள் குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கும் போது ஜெலன்ஸ்கி இப்படி போட்டோஷூட் செய்து கொண்டிருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் அந்த புகைப்படங்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் கிடைத்தன. அந்த புகைப்படங்களில் ஜெலன்ஸ்கி நாள் முழுவதிலும் அலுவலகத்தில் வேலை செய்த பின் காணப்படுகின்ற ஒரு பெண்ணை போலதான் இருக்கின்றார். ஒரே வித்தியாசம் அவரது வேலை போரிலிருந்து தன் நாட்டை காப்பது என்று சமூக ஆர்வலர் ஒருவர் விமர்சித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் சில பகுதிகளில் இன்று
கடுமையான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக பயண இடையூறுகள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வானிலை ஆய்வு மையம் பல மஞ்சள் எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றது. பிரித்தானியாவின் பல பகுதிகளில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஸ்கொட்லாந்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மழை பொழிவு பயண இடையூறுகள், மின்தடை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகின்றது. சில பகுதிகளில் 6 மணி நேரத்திற்குள் 30-40 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் உயரமான பகுதிகள் 70 மில்லிமீட்டர் வரை பெய்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை வானிலை ஆய்வாளரின் கூற்றுப்படி காற்று எச்சரிக்கை மண்டலங்களுக்குள் உள்ள கடலோர பகுதிகளுக்குள் மணிக்கு 70 மைல் வரை காற்று வீசக்கூடும். அதே நேரத்தில் உள்நாட்டு பகுதிகள் மணிக்கு 60 மைல்கள் வரை காற்றை எதிர்பார்க்கலாம் என்றும், குறிப்பாக ஸ்கொட்லாந்தில் கனமழையின் கூடுதல் ஆபத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோல் 4.0 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 34.59 டிகிரி வடக்கு அட்சர் ரேகையிலும் 71.91 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என்றும் முன்னர் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவிதமான தகவலும் வெளியாகவில்லை. இதற்கு முன்னதாக கடந்த மாதம் 3ஆம் தேதி பாகிஸ்தானில் 4.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்ட நிலையில் தற்போது வரையில் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் போப் பிரான்சிஸ் தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்று கேள்வி எழத் தொடங்கியுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான 88 வயது போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து வத்திகான் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. தற்போது போப் பிரான்சிஸ் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவ சிகிச்சைகளுக்கிடையே அவர் உணவு எடுத்துக் கொள்கின்றார் என்றும் வத்திகான் தேவாலய நிர்வாகம் தகவல் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன் கடந்த 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி போப் பெனடிக்ட் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இவர் கடந்த 600 ஆண்டுகளில் முதல் முறையாக தனது போப் பதவியை ராஜினாமா செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது வயிற்றில் 2 சகோதரர்கள் அல்லது சகோதரிகளை சுமந்தபடி ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, 32 வயது கர்ப்பிணி பெண் ஒருவர் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவர் 8 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவரை ஸ்கேன் செய்த மருத்துவர்கள் ஒரு வித்தியாசமான விடயத்தை கவனித்துள்ளார்கள். ஆம், அவரது வயிற்றிலிருந்து குழந்தையின் வயிற்றுக்குள் 2 குழந்தைகள் இருந்திருக்கின்றன. இந்நிலையில் இந்த மாதம் 1ஆம் தேதி அந்த பெண்ணுக்கு பிரசவமாகியுள்ளது. அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளார். அந்த குழந்தையின் வயிற்றுக்குள் இருந்த 2 குழந்தைகளின் வளர்ச்சியும் தடைப்பட்டுள்ளது. இது தெரிய வரவே அறுவை சிகிச்சை மூலம் அந்த 2 குழந்தைகளும் அகற்றப்பட்டன. தாயும் அந்த ஆண் குழந்தையின் நலமுடன் இருக்கின்ற நிலையில் அந்த குழந்தையின் வயிற்றிலிருந்த அந்த 2 குழந்தைகளும் வளர்ச்சி அடையாதால் அவை உயிர் பிழைக்கவில்லை. விடயம் என்னவென்றால், அந்த பெண்ணின் வயிற்றுக்குள் அந்த ஆண் குழந்தையுடன் இரட்டை குழந்தைகளும் உருவாகியுள்ளன. அவை தாயின் வயிற்றுக்குள் வளர்வதற்கு பதிலாக அவரது வயிற்றில் இருந்த இன்னொரு குழந்தையின் வயிற்றுக்குள் வளர்ந்தமையே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.